இலங்கை தமிழரசு கட்சியின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புதிய அலுவலகத்தினை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் திறந்து வைத்தார். நிகழ்வில் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், உடுவில் பிரதேச சபை உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் எவ்வளவுக்கு முக்கியமானது என்ற கருத்துக்கள் பலராலும் இங்கே சொல்லப்படுகிறது. அதில் எவருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மக்களோடு எங்களுக்கு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியானதும் மிக நெருக்கமானதுமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய நாடி துடிப்பு எந்நேரமும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது அவர்களோடு பேசுகிற போது, உறவாடுகிற போது, ஆறுதலாக அமர்ந்திருந்து உரையாடுகிற போதுதான் அந்த நாடி துடிப்பு தெரிய வரும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே அந்த மக்கள் ஆதரவு இந்த கட்சிக்கு ஏற்பட்டுவிட்டது. முதலாவது தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலில் இருந்து இன்று வரைக்கும் பொதுவாக சொல்வதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதானமான அரசியல் கட்சி என்கின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்கிறது. வருடங்களுக்கு மேலாக வைத்து வருகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையை நாங்கள் உற்று நோக்குகிற போது, விசேடமாக வடக்கு மாகாணத்தை பார்க்கிற போது, கடந்த பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது என்பது நாங்கள் எவரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த சரிவு தேர்தல் முறையினாலே இன்னும் பூதாகரமாக காண்பிக்கப்படுகிறதாக இருந்தாலும் கூட ஒரு சரிவு என்பது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன காரணத்தை நாங்கள் சொன்னாலும் மக்களோடு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியாக நெருக்கமானதாக இருந்திருக்குமாக இருந்தால் அந்த சரிவு தவிர்க்கப்பட்டிருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். மக்களுடைய அந்த நெருக்கம் அவர்களை கட்சிக்கு வாக்களிக்க செய்திருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமாக பார்ப்பதாக இருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி என்று சொன்னால், அரசியல் கட்சி என்று சொன்னால் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த அமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால்தான் அதனை அப்படியாக பிரதி வைக்க முடியும். பொதுவாக ஒரு அரசியல் இலக்கை நோக்கி தற்போது என்னுடைய கட்சி தலைவர் சொன்னதை போல ஒரு அரசியல் இலக்கு என்ன என்பது சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. அது எங்களுடைய கட்சி சொல்லுகிற நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் இன்றைக்கும் இலங்கை பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எண்ணிக்கையிலே உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் இன்றைக்கும் 3வது பெரிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தான் இருக்கிறது. அது அந்த அரசியல் இலக்கை நோக்கி நாங்கள் செல்லுகிற பாதை அதுதான் சரியான பாதை. ஒரு சுய ஆட்சியை நோக்கி நகருகிறது. அது எங்களுடைய கொள்கையின் அடித்தளம். அதிலே மக்கள் மாறுபடவில்லை. ஆனால் காலப்போக்கிலே, கால ஓட்டத்திலே அது மட்டுமல்ல மக்களுக்கு இருக்கிற ஒரே இலக்காக இருக்கும். மக்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளையும் அரசியல் ரீதியாக இந்த கட்சி அணுகுகிறதா, அதற்கான செயற்திட்டங்களை வகுக்கிறதா? ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று அரசியலோடு கலந்த விடயம்
அரசியல் சக்தியோடு கலந்த ஒரு விடயம் எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை. இந்த நாட்டிலே வாழுகிற எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு போகிறது. ஏனென்றால் மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் வேறு வேறு காரணங்கள் உண்டு. ஆனால் இங்கே எங்களுடைய இளையவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று வந்துவிட்டால், கல்வி பொருளாதார தராதர உயர்தர பரீட்சை தோன்றுகிற மாணவர்களிடத்திலே கேட்டால் கூட என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் வெளிநாட்டுக்கு போறது என்ற ஒரு எண்ணம் பெரும்பான்மையாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம்.